வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் மோரை பற்றியும் அவர் எழுதின யுத்தோப்பியான்ற புஸ்தகத்தை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. தாமஸ் மோர் ஒரு மேன் ஆஃப் ரெனேசான்னு சொல்லலாம். அவர் ஒரு பயமே இல்லாத ஒரு எழுத்தாளராகவும் தெய்வ நம்பிக்கை உள்ளவராகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்தவராக தான் நமக்கு தெரிகிறாரு. அவர் 8ஆம் ஹென்றி ராஜாவுடைய லார்ட் சான்சலராக இருந்திருக்காரு. லார்ட் சான்சலராக இருந்தாலும், ஏன்னா அவங்கள லார்ட் சான்சலராக நியமிக்கிறதே அரசர் தான், அவரால் அந்த பதவியில் இருந்தாலும் கூட ராஜா அவரோட ராணியை விவாகரத்து செய்யணும் போது அது அவங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது. அதனால் அவர் ராஜாவுடைய ஒத்துழைப்பை தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் அந்த ராஜா, அதாவது 8ஆம் ஹென்றி சர்ச்சுக்கு எதிராகவும் போப்புக்கு எதிராகவும் போகும்போதும் இல்லை, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பதவி ஏற்கும் போது ராஜா எடுக்கிற எல்லா திட்டங்களுக்கும் நான் உடன் இருப்பேன்னு சொன்னதை நான் ஏற்றுக்க முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் ராஜாவுக்கு எதிராக இருந்ததுனாலேயே அவர் தலையை வெட்டி அதை எல்லாரோட பார்வைக்கும் 8ஆம் ஹென்றி வச்சாருன்றது வரலாற்று குறிப்பு. இது நடந்தது ஜூலை 1535. தாமஸ் மோர் ரெனேசான்ஸ் பீரியடில் எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறது, எல்லாமே எது சரி எது தவறு அப்படின்னு யோசித்து சுயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கிறது அப்படின்றதுல இருந்தார். இதற்கு அவர் விலையாக கொடுத்தது அவரோட உயிரை தான். அவரோட நெருங்கிய நண்பர் எராஸ்மஸ், இவரும் ஒரு ரெனேசான்ஸ் ஸ்காலர். இவர் சின்ன வயசில் இருக்கும் போதே அவருடைய பேட்ரனான கார்டினல் மார்டன் சொல்லியிருக்காரு, இந்த பையன் ஒரு அருமையான ஒரு மார்வலஸ் மேனாக வளருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அவர் வளர்ந்துருக்காரு. இவரோட முக்கியமான எழுத்தாண் படைப்புன்னு பார்த்திங்கன்னா யுத்தோப்பியா. இந்த யுத்தோப்பியா நம்ம சொன்னாலும் அதோட முழு டைட்டில் தி டிஸ்கோர்சஸ் ஆஃப் ரஃபேல் ஹைலத்தடே ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அ காமன்வெல்த். இது முதல்ல பிரிண்ட் ஆனது 1516. இவர் இதை லேண்டனில் தான் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் மோரே இதை 1518 இன்னும் ரிவைஸ் பண்ணியிருப்பார். 1551 ரால்ஃப் ராபின்சன் இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். யுத்தோப்பியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு சிறந்த முன்னுதாரணமான நாடாக எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யுத்தோப்பியான்ற பேரில் ஒரு இடத்த பற்றி சொல்லியிருப்பார். இங்கே மக்கள் ஜனநாயக முறையில் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய அரசாங்க தலைவரை அவங்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஸ்டேட் கண்ட்ரோலும் அவர் மேலே இருக்கும். மோர் இந்த யுத்தோப்பியாவை பிளாட்டோவுடைய ரிப்பப்ளிக்கை படிச்சுட்டு அதோட தாக்கத்திலும் எழுதியிருக்கலாம். ஏன்னா இங்கே அவர் ஸ்டேட்டு, கவர்மெண்ட்டு, ரிலிஜன், அப்புறம் லாவை பற்றியெல்லாம் ஒரு ரிவைவல் ஆஃப் லேர்னிங் மாதிரி தான் எழுதியிருக்காரு. இந்த புக்கை ஒரு சட்டையரா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல், அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஈவல்ஸை பற்றி எழுதுனதாக எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா இந்த யுத்தோப்பியான்ற புஸ்தகம் தான் முதல்ல ஒரு இங்கிலீஷ் மேனால் எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு கிரேட் பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்ற இடத்துல அந்த புஸ்தகம் முக்கியத்துவம் வாங்குது. இப்போ யுத்தோப்பியா மோருக்கு ஒரு நண்பர் இருக்கார், ரால்ஃப் ஐத்லடே. அவர் ஒரு புது சமுதாயத்தை பற்றி, அந்த இடத்துல சமுதாயம் எப்படி இருக்குது, அரசியல் எப்படி இருக்குது, எவ்வளோ அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றது இதில் சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். யுத்தோப்பியானா நோவேர், அதாவது எங்கேயுமே இல்லை, அந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நாடை நான் பார்க்கவே முடியாது அப்படி தான் இது அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா மோர் ஒரு ஐடியல் பொலிட்டிக்கல் சிஸ்டம்னால் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல சமுதாயம், ரிலிஜன், பாலிட்டிக்ஸ், எஜுகேஷன், லா, க்ரைம், பனிஷ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜஸ்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ இருந்த இங்கிலாண்டுக்கு எதிர்மாறாக இருந்ததுனால இதை ஒரு சட்டாரிக்கல் பேரபிள்னு எடுத்துக்கினாங்க எல்லாருமே. இந்த யுத்தோப்பியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அரசாங்கம் எப்படி அமையணும், அதே சமயத்தில் அப்போ இங்கிலாண்டில் எப்படின்னா திருட்டுக்கெலாம் கூட தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் அங்கே இந்த மாதிரி தண்டனையும் கிடையாது. அதே மாதிரி யுத்தோப்பியில் இருந்த மக்கள் 6 மணி நேரம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு உழைப்பாங்க. மற்ற நேரத்தை அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி அவங்கள ஆள வேண்டிய அரசர் எப்படின்னா, அவங்க அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே சத்தியம் பண்ணிப்பாங்க. யார் எங்கே அரசர்னா அமரணுமோ அவரை தகுதியுடைய ஒரு மனிதராக இருந்தால் தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற ஒரு சத்தியத்தை எடுத்துகிட்ட அப்புறம் தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதே சமயத்தில் இயற்கை ஒத்து தான் நம்ம வாழணும். நம்மளுடைய உடம்புக்கு சந்தோஷம் எது தரணும்னா நல்ல ஆரோக்கியம் தான் தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. அந்த இடத்துல சட்டங்கள்லாம் ரொம்ப கம்மியாகவும் வக்கீல்களே இல்லாத ஒரு நாடாக அது இருந்திருக்கு.
போரை அவங்க வந்து கொடூரமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு போரில் ஜெயிக்கிறதுன்றது, வெற்றி அடைகிறதுன்றது ஒரு கேவலமான ஒரு விஷயமாக தான் அவங்க நினச்சி பார்த்தாங்க. அதே மாதிரி நிறைய ஐடியாஸ் அந்த புத்தகத்தில் இருக்கிறது நவீன காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கை வந்து த ஃபர்ஸ்ட் மானுமெண்ட் ஆஃப் மாடர்ன் சோஷியலிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே. அதே மாதிரி இந்த புஸ்தகம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் நியூ லேர்னிங், அது வந்து அந்த இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் மோரோடைய சட்டையர், அதே மாதிரி ஹியூமரை வந்து ஜென்யூலாகவும் ஒரு சப்யூட்டாகவும் இருக்கும். இந்த புஸ்தகத்தில் அவருடைய டெண்டர்னஸ், அப்புறம் பவர் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் டெலிகசி ஆஃப் ஃபீலிங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ராஜான்றவர் எந்த காரணத்துக்கும் போர் புரியக்கூடாது, என்ன ஆனாலும் சரி போரை தவிர்க்க தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம வந்து வரியை செலுத்த சொல்லணும். ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ வரியை நீ செலுத்தணுன்ற கட்டாயம் இருந்தது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, செல்வந்தர்கள் கையில் மட்டும்தான் அரசாங்கம் வரி வசூலிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.